அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா 6 மணி வரைக்கும் நம்மளை கூட்டு போவாங்கன்ட்டு தெரிஞ்சு தானே வந்திருக்கிறேன். உள்ளே போனோன்னு ஸ்கூல் பையன் மாதிரி அழுகிறியாமே, ஏன் அடம் பிடிச்சிருக்காரு. எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆக போகுது, எனக்கு ட்ரெயின் மிஸ் ஆக போகுது, நான் போய் ஆகணும்னு ஒரே அமகலம் அழுகுனா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து உருள், இவ்வளோதான் பிரச்சனை. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாடக கம்பெனி எடுத்துகிட்டு விஜய் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இடுப்பு கிள்ளி டான்ஸ் ஆடுறீங்க சினிமாவில், நீங்கள் ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படின்ட்டு. எப்போ இடுப்பை கிள்ளி டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது வந்து சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு காட்சி, கரெக்டுங்களா? நீ உண்மையாலுமே இவர் என்னங்க செஞ்சுருக்காரு? நீ மொத்த இடுப்பையும் காட்டிட்டு அரை நிர்வாணமாக நின்று சாட்டை அடிச்சுட்டு டான்ஸ் ஆடின, எதுக்காக நீ கவர் பண்ண வாருன்னு குரலி வித்தை காட்டுறதுக்காக அண்ணாமலை இங்கே யாரும் கூப்பிட்டு வரல. நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணாமலை சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் எழுதி வச்சிங்கன்னா அரவக்குறிச்சியில் பாருங்கண்ணா எப்படி ஜெயிக்கிறேன்ட்டு, ஆனால் எழுதி வச்சிங்கன்னா கோயம்புத்தூர் பாருங்கண்ணா. யோ எவ்வளோதான் எழுதி வைக்கிறது, நாங்களும் எழுதி வச்சு 2 டைரி தீர்ந்து போச்சு. ஞானசேகரன் வழக்கு எவ்வளோ சென்சிட்டிவான வழக்கு சார், சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டை தாண்டி கிட்டத்தட்ட வந்து நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை குறித்து பேசி இந்திய லெவலில் பேசும் பொருளானுச்சு. அந்த விஷயத்திற்கு ஞானசேகரன் யாரோடலாம் பேசியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன்ல, உள்ளபடி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் நினச்சிருந்தேன்னா அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்கணுமா இல்லை நீதிமன்றத்தில்? சரி, நடிகர்கள்னு பேசிட்டேல, உங்கள் கட்சியில் இப்போ சரத்குமார்னு ஒருத்தர் கனவு வந்தானே கட்சியை கழிச்சிட்டு வந்துருக்காருல்ல, அவர் என்ன செஞ்சார் இதுக்கு முன்னாடி? நடிகர் தானே. தருவியா தரமாட்டியா தரலன்னா உன் பேச்சுக்கா சொன்னாரா? என்ன தராட்டி காவிடுவார். ஏய் கலா கலா கண்ணடிச்சா கல கலா கலான்னு ஒரு அக்கா இருக்காங்க தெரியுமா? அந்த அக்கா சார் அவங்க தொழிலுங்க அது. இந்த பாட்டை அந்த அக்காவுக்கே போட்டிருக்காங்க. பல இடத்துல அவங்க வரும்போது என்ஜாய் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கலா மாஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு தம்பி அண்ணாமலை என்ன பண்ணீங்க? ஜில்கு சிக்கான் ஜிக்காக்கா ஆனியா? நீ அண்ணாமலை என்ன சொன்ன? 2024 எலெக்ஷன் பிறகு திமுக ஒரு கட்சியே இருக்குது, அது எழுதி வச்சுக்கன்னு சொன்னேன்ல. இன்ன வரைக்கும் திமுக இருக்குல்ல, அவர்கள் சொல்வது போல் பலமாக இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அண்ணாமலை புழுவினாலும் 1ஆம் நம்பர் புழுவினி. எனக்கு ஒரு வார்த்தை ஹிந்தி கூட தெரியாதுன்னு சொல்கிறது. அங்கே போனீங்கன்னா ஹிந்திலேயே வந்து பேட்டி கொடுக்க வேண்டியது. நான் கேட்குறேன், டிவிகேல உள்ள நபர்கள் உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன்லாம் நின்னாங்க தெரியுங்களா? அது நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்ற எவ்வளோ நபர்கள் இப்போ இருக்காங்க, ரசிகர் மன்றமாக இருக்காங்கல்ல. ஒரு ஊராட்சி மன்ற தலைவனாக இருக்கான்ல, ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கான்ல, அவனுக்கு சமமாகவே நீ, நான் டைரெக்டாக அரசியலாகவே கேட்குறேன், அவனுக்கு சமமாகவே நீ. அவன் நின்ன உடனே ஊராட்சி மன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டான். நீ 2 வாட்டி எம்எல்ஏ நின்று தோற்று போய் நிற்கிற, நீ அவனுக்கு சமமா? எம்எல்ஏ அவன் நின்று பார்த்த, எம்பிக்கு நின்று பார்த்த, செல்ஃப் எடுக்கலையா ராஜா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் ஊழல் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. ஈடியே அம்பலப்படுத்தியிருக்கு. 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. கைது செய்யப்பட்டு மண்டபங்களையும் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் அதே வேளையில் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை ஒரு பயங்கரமான அட்டாக்கை தொடுத்திருக்கிறார். திமுக மட்டும் இல்லாமல் தாவேகா பக்கம் பயங்கர அட்டாக்கை தொடுத்திருக்கிறார். திமுகவின் பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை டைரக்டா அண்ணாமலை அட்டாக் பண்ண என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், போராட்டம்னு சொல்லி ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம்னு கூண்டிங்கன்னா காவல்துறை கைது செய்வார்கள். கைது செஞ்சீங்கன்னாக்கா 6 மணி வரைக்கும் கல்யாண மண்டபத்திலேயோ அது போல் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்குது. அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா 6 மணி வரைக்கும் நம்மளை கூட்டு போவாங்கன்ட்டு தெரிஞ்சு தானே வந்திருக்கிறேன். உள்ளே போனோன்னு ஸ்கூல் பையன் மாதிரி அழுகிறியாமே, ஏன் அடம் பிடிச்சிருக்காரு. எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆக போகுது, எனக்கு ட்ரெயின் மிஸ் ஆக போகுது, நான் போய் ஆகணும்னு ஒரே அமகலம் அழுகுனா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து உருள், இவ்வளோதான் பிரச்சனை. இப்போது நீ சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்டு நீங்கள் நேரடியாக அரசியலை குறித்து பேசினா நீங்கள் நாடகம் போடுறீங்க. உங்கள் 2 பேரும் சேர்ந்து நாடக கம்பெனி நடத்துறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக பிஜேபி இப்படி ஒரு விஷயம் செய்துட்டு. ஏன்னா அண்ணாமலை மட்டும் இல்லை, வானதியை அழுந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அரெஸ்ட் பண்ண போனப்போ என் டீமோட அரெஸ்ட் பண்ணுங்க, என் டீம்லாம் அங்கே நிற்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு சரி பெரிய மனுஷர் போக மாட்டேன் அனுப்பிச்சுட்டு அப்புறம் டீமோட அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாடக கம்பெனி எடுத்துகிட்டு விஜய் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இடுப்பு கிள்ளி டான்ஸ் ஆடுறீங்க சினிமாவில், நீங்கள் ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படின்ட்டு. எப்போ இடுப்பை கிள்ளி டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு காட்சி, கரெக்டுங்களா? நீ உண்மையாலுமே இவர் என்னங்க செஞ்சுருக்காரு? நீ மொத்த இடுப்பையும் காட்டிட்டு அரை நிர்வாணமாக நின்று சாட்டை அடிச்சுட்டு டான்ஸ் ஆடின, எதுக்கான நீ கவர் பண்ண வாருன்னு இந்த கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டு அவலங்களை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியல, அதனால நான் முருகனுக்கு நேர்ந்துக்கிட்டு 6 முறை என்னால் என்ன சாட்டாயால் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. முருகனுக்கு செருப்பு போடாம 48 நாள் விரதம் இருந்தெல்லாம் பழனிக்கெல்லாம் பால் காடி தூக்குனாருன்னு நினைக்கிறேன். சரி, தூக்கி என்ன பிரயோஜனம் ஆச்சு? என்ன ஆச்சு? நீங்க குரலி வித்தை காட்டுறதுக்காக அண்ணாமலை இங்கே யாரும் கூப்பிட்டு வரல. நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணாமலை சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் எழுதி வச்சிங்கன்னா
அரவக்குறிச்சியில் பாருங்கண்ணா இப்படி ஜெயிக்கிறேன்ட்டு ஆனால் எழுதி வச்சிங்கன்னா கோயம்புத்தூர் பாருங்கண்ணா யோ எவ்வளோதான் எழுதி வைக்கிறது நாங்களும் எழுதி வச்சு 2 டைரி தீர்ந்து போச்சு கரெக்டுங்களா. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து இங்கே பிஜேபியோடைய தலைவராக வந்து புரோட்டா தோசை சுடுறதுக்கு வரல நான், புரியுதுங்களா. நான் வந்து வந்தது தோசை சுட்டுட்டு சேர தேய்க்கிறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு சரி தோசை சுட வரலன்னு பார்த்தா போய் புரோட்டா சுட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அதையும் பார்த்தீங்களா அந்த காலையிலும் தரேன். அப்போ நீ செஞ்சது என்ன இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை செய்தது என்ன? அரை நிர்வாண கோலத்தில் நின்றுக்கிட்டு பஞ்சில் செஞ்ச சாட்டையை வச்சுக்கிட்டு நீ சும்மா அடிக்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தாக்கா இது அரசியல் தற்குறித்தனமா இல்லையா? நீங்கள் களத்தில் இது வரைக்கும் வந்து ரொம்ப கடுமையாக எதற்காக எதிர்வினை ஆற்றிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மடைமாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போது நேரடியாக விஜய் சொல்கிறாரு இது வந்து ஒரு கபட நாடகமாக இருக்குதுன்னு ஆனந்த் அவர்கள்ட்ட வந்து ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அறிக்கையை குறித்து பேசு. இந்த மாதிரி வந்து அப்போ சொன்னாங்க சொல்லலைன்றது மட்டும் பேச 1000 கோடி வந்து இந்த மாதிரி முறைகேடு இருக்குன்னு சொல்லி கேள. சரி ஆனால் நீங்களே வந்து டிஎம்கே ஃபைலு 1 2 3 வெளியிட்டீங்கல்ல, என்ன பிரயோஜனம் ஆச்சு இது வரைக்கும்? அதோட இம்பாக்ட் என்ன? ஞானசேகரன் வழக்கு நீ ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மத்திய விசாரணை அமைப்பிட்டு அமைச்சிருப்பார்ல. ஞானசேகரன் வழக்கு எவ்வளோ சென்சிட்டிவான வழக்கு சார் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டை தாண்டி கிட்டத்தட்ட வந்து நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை குறித்து பேசி இந்திய லெவலில் பேசும் பொருளானுச்சு. அந்த விஷயத்திற்கு ஞானசேகரன் யாரோடலாம் பேசியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன்ல. உள்ளபடி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் நினச்சிருந்தேன்னா அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்கணுமா இல்லை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கணும்ல. உன் மீத வழக்கு வந்தாலும் பரவாயில்ல சார், இதெல்லாம் ஆதாரம், இதெல்லாம் அந்த சார் ஏன் கொடுக்கல? திமுக காலில் போய் ஏன் விழுந்தப்ப என்ன பேரம் பேசினேன் நீங்க? இது வெளியில் விடாமல் இருக்குதுன்னு என்ன பேரம் பேசினேன் சொல்லு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இவங்க தான் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிகாரமே இவங்கள்ட்ட தான் வந்து இருக்கு. இவங்க ஏங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் காலில் போய் விழ போறாங்க? ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு அவதூறு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. பல பேர் அதே மாதிரி அவன் செஞ்சிருக்கான் ஞானசேகரன் உங்களுக்கு தெரியும். அப்போ நீ திமுக கூட கூட்டு வைக்காம இருந்தா, நீ நியாயமானவனாக இருந்தா, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்ன பிறகு ஆதாரத்தை வெளியிட்டிருக்க மாட்டியா? செஞ்சிருக்கணும்ல. ஏன் மறைச்ச? இந்த நொடி வரைக்கும் ஏன் மறைச்சிருக்கிற? அப்போ அந்த யார் அந்த சாரில் உனக்கு ஏதாவது பங்கு இருக்கா? கேள்வி வருமா வராதா? நீ அந்த இதை மறைக்கிறனாக்கா நீ ஐபிஎஸ் படிச்சிருக்க, உனக்கு தெரியும் குற்றம் செய்தவனை விட குற்றத்தை மறைக்கிறவனுக்கும் தண்டனை ஜாஸ்தி, கொலை செய்கிறவனுக்கும் கொலையை தூண்டுவனுக்கும் தண்டனை ஜாஸ்தின்னு உனக்கு தெரிஞ்ச பிறகு இது உனக்கு கிடைத்த ஆதாரத்தை நீ மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி நடிகர்கள்னு பேசிட்டேல, உங்கள் கட்சியில் இப்போ சரத்குமார்னு ஒருத்தர் கனவு வந்தானே கட்சியை கழிச்சிட்டு வந்திருக்காருல்ல, அவர் என்ன செஞ்சார் இதுக்கு முன்னாடி? நடிகர் தானே. தருவியா தரமாட்டியா தரலன்னா உன் பேச்சுக்கா சொன்னாரா? என்ன தரட்டி காவிடுவாரு? சினிமா பாட்டுங்க. நீங்க தானே, நீங்க சினிமா பத்தி தானே பேசுனீங்க. சினிமாவில் இடுப்பு கல்லிட்டு விளையாடுறாருன்ட்டு கேட்டுங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? ஏய் கலா கலா கண்ணடிச்சா கல கலா கலான்னு ஒரு அக்கா இருக்காங்க தெரியுமா? அந்த அக்கா மாஸ்டர் அவங்க தொழிலுங்க அது. அதைத்தான் நானும் சொல்றேன். இல்லை நான் எதுவுமே சொல்லலையே. இந்த பாட்டை அந்த அக்காவுக்கே போட்டிருக்காங்க. பல இடத்துல அவங்க வரும்போது என்ஜாய் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கலா மாஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு தம்பி அண்ணாமலை என்ன பண்ணீங்க? ஜில்கு சிக்கான் ஜிக்காக்கா ஆடினியா இல்லையா? நீ கூத்தாடி மாதிரி அவங்க கூத்தாடினா நீங்க கூத்தாடி மாதிரி ஆடினியா இல்லையா? நீ சினிமாவில் போய் நடிச்சிருக்க. நீ சினிமாவில் போய் நடிக்காம இருக்க வேண்டியது. ஏன் போய் நடிச்சா? அப்ப நீ உனக்கு வச்ச சீன்லாம் கட் பண்ணிட்டாங்களா? இடுப்புகள்ற மாதிரி இல்லை, உனக்கு இடுப்புகள்ற மாதிரி சீன் கொடுக்கலன்னு வருத்தமா? ஏதாவது ஒன்று சொல்லு. ஏன் உனக்கு விஜய் நடித்த அவ்வளோ சீன் இருக்கும் பொழுது பொம்பளை இடுப்புகள்ற சீன் உனக்கே ஞாபகத்தில் வருது? அப்போ உங்களுக்கு வந்து தம்பி அண்ணாமலைக்கு அந்த மாதிரி சீன் வைக்கலன்னு வருத்தம் இருக்கு போல் இருக்கு. கேட்டுங்களா? அப்போ தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அண்ணாமலை எதுவுமே செய்யாமல் முட்டாள்தனமாக அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு கட்சியின் மாநில பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு ஏற்கனவே நீ எக்ஸ்பைரி பீரியடில் இருந்துட்டு இருக்கு. கரெக்டா? உன் பீரியட் முடிஞ்சிருச்சு, உன் டைம் டியூரேஷன் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பைரி ஆகிற பீரியட்ல இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத எகத்தால பேச்சு? தர்க்க ரீதியாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் மோதுங்க. உன் கட்சிக்கார மாதிரி விஜய் கட்சியில் வந்து ஊழல் செஞ்சுருக்காங்களா? உன் கட்சி மாதிரி அடுத்தவனோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு பேரம் பேசி 300 கோடி 400 கோடி பேசினாங்களா? உன் கட்சியில் கேடி ராகவன் உட்காந்து என்ன செஞ்சான் சொல்லுங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? எதற்காக காயத்ரி உன் கட்சியை விட்டு வெளியில் வந்தாங்க? எதற்காக கௌதமி வெளியில் வந்தாங்க? நீங்கள் அப்போ குஷ்பு என்னன்னு சொல்லுவீங்க? உங்கள் கட்சியில் குஷ்பு இருக்காங்களா? அவங்களும் என்னன்னு சொல்லுவீங்க? நாளைக்கு ஏதாவது குஷ்பு மேலே ஒரு அவதூறு வந்துச்சுன்னா நீ இடுப்புக்குள்ளே விட்டுட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்களா? ஏங்க அனாரிய பேச்சு இல்லையா? அப்படி சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். நமிதாவை அதே மாதிரி சொல்லுவீங்களா? இடுப்புகளை விட்டு ஆடின ஆள் தானே நீங்கன்னு சொல்லிட்டு சரத்குமார் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி தான் நீ பேசக்கூடிய ஆள் தானே இருப்ப. அப்ப இல்லை, பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபஷனல் தானே. அதை வந்து எப்படி நம்ம அரசியலோட அதைத்தான் கேட்குறேன். ஏன் அந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னு கேட்குறேன். நீ லண்டனில் போய் என்னத்தை கழிச்சிட்டு வந்த? இப்போ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் போயிட்டு கேட்டரிங் காலேஜ் படிச்சுட்டு வந்த மாதிரி என்னென்ன பேச்சு பேசுனீங்க? சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், சீமான் சொன்ன அதே தான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கபல நாடகம்ன்றது இன்னைக்கு வெளியில் வருது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு வரையில் சொல்லி முடிச்சிடுறேன். அண்ணாமலை தயவு செஞ்சு நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைக்க கற்றுக்க. உழைச்சி போல. நீ என்ன பண்ணுறது தெரியுமா? அண்ணா என் வீட்டு வாடகை ஒரு நண்பர் கொடுக்குறாருன்னா, என் கார் பெட்ரோலுக்கு ஒரு நண்பர் கொடுக்குறாருன்னா, என்னுடைய எஸ்கார்டுக்கு வந்து சம்பளம் இன்னொரு நண்பர் கொடுக்குறாருன்னா,
இந்தா சீமான் இப்படி தான் சொன்னாப்புல தெரியுமா, அண்ணன் நான் பிச்சை எடுத்து தான் நான் வாழ்கிறேன், எனக்கு அவர் இவ்வளோ காசு கொடுப்பார், இவ்வளோ காசு கொடுப்பாருன்ட்டு. அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நீயே ஓசி போல பொழைக்கிற, ஓசி போல பொழைக்கிற ஆள் எதுக்கு உழைச்சி சம்பாதிக்கிற ஆளை பற்றி பேசுகிற? இதெல்லாம் பர்சனலாக நீ பேசுனா நாங்களும் பர்சனலாக பேச வேண்டியது இருக்கும். ஸோ தம்பி அண்ணாமலை, நீங்கள் நாகரிகமாக அரசியலை குறித்து உட்காந்து விவாதிங்க, நான் வந்துடுறேன். நீங்கள் அரசியலை குறித்து எந்த தர்க்கத்தை குறித்து நீங்கள் பேசுங்க, நானும் பேசுகிறேன், 2 பேரும் பேசிக்கலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் முழு அதிகாரமே உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி வந்து மாநில அரசு எதிர்த்து போராட்டம் நடத்துவது நாடகம் இல்லையா அப்படின்னு சொல்றது ஒரு முரணா இருக்கு. உண்மைதான். இவங்க வந்து தமிழ்நாடு மாநில அரசா வந்து இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி கட்டில இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து எதிர்த்தரப்புல தானே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து பாஜக போராட்டத்தில் என்ன சிக்கல்? இடி வந்து என்ன தவறு? இடி வந்து நாளைக்கு செந்தில் பாலாஜி கைது பண்ணால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இங்கே அதுக்கு ஏதாவது தடை இருக்கா? உங்கள்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது, நீங்கள் நினச்சா செய்யலாம்ல. நீ அண்ணாமலை என்ன சொன்ன, 2024 எலெக்ஷனை பிறகு திமுகன்னு ஒரு கட்சியே இருக்குது, அதை எழுதி வச்சுக்கன்னு சொன்னேன்ல. இன்ன வரைக்கும் திமுக இருக்குல்ல, அவர்கள் சொல்வது போல் பலமாக இருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த தமிழை வச்சுட்டு ஒரு நாடகம் போடுறது, தமிழ் தான் உயர்ந்த மொழின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை குறித்து கேவலமாக பேச வேண்டியது. இதை தாண்டி நீ அண்ணாமலை புழுவினாலும் 1ஆம் நம்பர் புழுவினி, எனக்கு ஒரு வார்த்தை ஹிந்தி கூட தெரியாதுன்னு சொல்கிறது. அங்கே போனீங்கன்னா ஹிந்திலேயே வந்து பேட்டி கொடுக்க வேண்டியது. அப்போது தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் என்பவன் சொல்கிற மாதிரி நிற்கணும். உனக்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? அங்கே ஒரு புழுவினி, இங்கே ஒரு புழுவினி, அங்கே ஒரு டான்ஸு, இங்கே ஒரு டான்ஸ். கரெக்டுங்களா? அண்ணாமலை வந்து சரி, நான் இன்னும் கேட்குறேன், தம்பி அண்ணாமலை எதற்காக கர்நாடகாவிலேருந்து வந்தாருங்க? காவல்துறையில் அவர் மீது அங்கே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது தெரியுமா? நான் விசாரித்து எடுக்க சொல்லட்டுமா? உங்களுக்கு மட்டும் தான் எடுக்க தெரியுமா? நீங்கள் அங்கே என்னென்ன பிரச்சனை பண்ணீங்க? யார் யார் கர்நாடகா சிங்கம்னு சொல்லிட்டுலாம் வந்து அவ்வளோ பூம் பண்ணி பெரிய ஒரு ஆளாக தானே இருந்தார் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அப்பயும் அவர் மனுஷனா பார்க்கலையா? சிங்கமாக தான் பார்த்துருக்காங்க. கரெக்டுங்களா? இல்லை, அவரு அப்படித்தானே அழைக்கிறாங்க கர்நாடகா சிங்கம். மனுஷனை பார்க்கல. கரெக்டுங்களா? அப்போ ஏதோ வேலை தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்க, ஏதோ வேட்டையாடினீங்கன்றது இப்போ கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னாக்கா அவர் மீது அங்கே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது, என்னென்ன வழக்குகள் இருக்குது, எதற்காக தலைதறிக்க ஒடியாந்தார், அவருடைய மனைவியின் பேரில் வந்து எவ்வளோ சொத்து, கிட்டத்தட்ட 117% அதிகமாக இருக்குது. இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் செய்ததுலையும் இப்பயும் வந்து எப்படி இவ்வளோ சொத்து கொடுச்சு? 2021 பிறகு 21 நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் தலைவரான பிறகா? ஆமாம், தலைவரான பிறகு ஒரு மனைவியோட சொத்து மதிப்பு 117% கூடியிருக்குனாக்கா 1% 2% இல்லை. அப்போ ஏற்கனவே நீயே ஓசி சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ தானே சொன்னீங்க நீங்கள், என் வீட்டுக்கு ஒரு ஆள் வாடகை கொடுக்குறாரு, என் காருக்கு ஒரு ஆள் கொடுக்குறாரு, என் டிரைவருக்கு ஒரு ஆள் சம்பளம், பெட்ரோலுக்கு ஒருத்தர் கொடுக்குறாருன்ட்டு. அப்போது உங்களுக்கே ஓசி, அப்புறம் எப்படி இங்கே வந்து சொத்து வந்து 117% கூடும்? சிக்கல் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? இல்லை, அண்ணாமலைக்கு பூர்வீக சொத்துன்னு இருக்கும்ல, அதை வச்சு ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல. இல்லை, அவர் தான் சொல்றாரு இது மாதிரி காலையில பால் கறந்துட்டு அந்த பிறகு சைக்கிள்ல ஏறி ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போய் பஸ்ஸை ஏறி பிடிச்சி அரவக்குறிச்சியில் போய் படிச்சுட்டு அதன் பிறகு கோயம்புத்தூர் போய் நான் படிச்சுட்டு வந்தேன். எங்கே போய் பால் கறந்தாரா? மாட்டு பண்ணையிலையா இல்லை அவர் வீட்லேயாவான்னு கேட்குறேன். இல்லை, அவர் வீட்டில் ஆடு வளர்த்துருக்காருல, கறந்துருப்பார். சரி, ஓகே. அண்ணாமலைகிட்ட இன்னொரு கேள்வி, அவருடைய மச்சான் வீட்டுக்கு சமீபமாக ரைடு வந்துச்சுல, எதுக்கு வந்துச்சான்? எங்கே சொல்லு, அதை பற்றி பேசு. நேர்மையான ஆள். உன் மச்சான் வீட்டுக்கு எதுக்கு ரைடு வந்துச்சு? நீ நேர்மையான ஆள் தானே. உன்னுடைய மனைவிக்கு எப்படி வந்து 117% சொத்து கூடுச்சு? நீயே வந்து ஓசியில் தான் பொழப்பு நடத்திட்டு இருக்க. நீங்களே சொல்லிட்டு அந்த பிறகு உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளவு பணம், இவ்வளோ ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை? அப்போ தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக அண்ணாமலை அரசியலில் வந்து நீ நேர்மையான ஆள், நான் வந்து கரைப்படையாத கைக்கு சொந்தக்காரன், நான் உண்மையாலுமே உழைக்கிறேனாக்கா உழைச்சதை காட்டு. உங்கள் கட்சியில் வந்து ஆபாசத்திற்கு பாரதிய ஜனதா கட்சினே சொல்ல மாட்டாங்க, பாலியல் ஜல்சா கட்சின்னு தானே சொல்லிட்டு இருந்தானுங்க. சமீப காலமாக நீங்கள் நடந்த ஆடியோ வீடியோக்கள் வெளியில் வந்ததாக இருக்கட்டும். ஒருத்தர் சமீபமாக அப்போ ஒரு ஆடியோ வந்தப்பெல்லாம் நம்மளால் மெரினா பீச் பக்கம் போக முடியல தெரியுமா? அவ்வளோ ஆபாசமான ஆடியோக்கள். கிட்டத்தட்ட அண்ணாமலைகிட்ட கடைசியாக ஒரு கேள்வி, எதற்காக என் ரூமில் இருந்து பிளாக் ஸ்டிக்கரை கண்ணாடியிலேருந்து கிழிச்சேன்னு சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ இதற்கு முன்னாடி பிஜேபி அலுவலகத்தில் தலைவராக இருந்த நபர்கள் கண்ணாடிக்கு பின்னாடி திரைமறைவில் எதுவும் தவறு செஞ்சாருன்னு சொல்ல வரையா நீ? அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஆபாசமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வந்தீங்களா? எதற்காக ஸ்டிக்கரை கிழிச்சேன்? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, பெண்கள் கொடுத்த விவகாரம் சர்ச்சை வரும்பொழுது இவர் சொல்கிறது, நான் முதல்ல என் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு என் டோரை திறந்து வச்சு தானே எல்லாத்தையும் நான் பேசுவேன், கூப்பிடுவேன்னாக்கா என்ன சொல்ல வரீங்க? யார் மீது கலங்கற்பிக்க விரும்புறீங்க? அப்போ உங்கள் கட்சியிலே எப்படி தான் சொல்ல வரீங்களா? நீ புனிதர்னு சொல்கிறேனாக்கா நீ அரை நிர்வாணமாக கோலம் வந்துட்டு நீ இடுப்பை காமிச்சிட்டு யாராவது கவர் பண்ணுறது ட்ரை பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? உங்களை யாருங்க சட்டையை கழட்டிட்டு சும்மா அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு சாட்டையை வச்சு அடிச்சுட்டு சொல்கிறது? அண்ணாமலையோடைய அறிவை அழகாக பயன்படுத்தி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெருசாக எதுவும் செஞ்சதா இல்லை. தம்பி அண்ணாமலை, நீ ஸ்கூல் பசங்க மாதிரி அரெஸ்ட் பண்ண அழுகிற, அடம் பிடிக்கிற, வெளியில் வந்து இல்லை ஸ்கூல் பசங்க மாதிரி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன், ஸ்கூல் பசங்களா? சரி, ரைட்டு, ஸ்கூல் பசங்கன்னு நீங்கள் அண்ணாமலை சொல்கிறீங்கல்ல, எதுக்கு நீ ஸ்கூல் பிள்ளை மாதிரி அழுது அரெஸ்ட் பண்ணுவேன்னு? நீ அழுத
உன் மச்சான் வீட்டுக்கு ஏன் ரைடு வந்தது, உன் மனைவிக்கு எவ்வளோ பிள்ளை சொத்து எப்படி போடுச்சு, இதெல்லாம் வாங்க பேசுவோம். ஸ்கூல் பசங்க இல்லை தானே? எத்தனை இடத்தில் பிஜேபி சார்ந்த நபர்கள் எந்தெந்த தொழிலதிகளோடு பேசியிருக்கிறார்கள், மிரட்டி இருக்கிறார்கள்னு பல தரவுகள் வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதை குறித்து வந்து விசாரிக்க சொல்லுவோம். கூடிய சீக்கிரம் வந்து தமிழ்நாடு அரசு விசாரிக்குதா இல்லை யார் விசாரிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் வந்து விஜயை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணீங்கன்னாக்கா, பர்சனலாக உங்களுடைய தரவுகளை பற்றி எடுத்து பேசும்பொழுது ஒட்டுமொத்த பிஜேபி இருக்கக்கூடிய முகத்திரையும் கிழித்தெறியப்படும். உங்கள் ஒருத்தரால் என்டையராக டோட்டல் டேமேஜ் ஆகும். நீங்கள் தர்க்க ரீதியாக அரசியல் ரீதியாக வாங்க விவாதிப்போம். அதுதான் நடிகர்களுக்கு மக்களின் சிரமம் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு அண்ணாமலை. நடிகர்களுக்கு மக்களின் சிரமம் பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற ரீதியில கேள்வி எழுப்புறாரு. இவருக்கு என்ன தெரியுமா? இவர் நான் களத்துல நிக்கிறேன், களத்துல மக்களா நிக்கிறேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்போ மக்கள் என்னை பயங்கரமா வரவேற்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவரை வரவேற்றாங்களா? ஆமா. இல்ல அவர் சொல்றாருங்க. எங்க இவரை வரவேற்றாங்க சொல்லுங்க. அமர் பிரசாத் ஒரு ஆள் கூட நின்றுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து காலில் விழுக சொல்லி கண்ணு காமிச்சேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இதை வரவேற்க லட்சணமா? அண்ணா நீங்கள் தான் நான் மறுபடியும் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்கன்னு நினச்சிங்க, நான் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா ஒரு லேடி விட்டு பேச விட்டீங்களே, இதானா? நீ ஏற்கனவே கேவலப்பட்டு நிற்கிறேன், இதில் எதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷனு? நான் கேட்குறேன், டிவிகேல உள்ள நபர்கள் உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன்லாம் நின்னாங்க தெரியுங்களா? அது நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்ற எவ்வளோ நபர்கள் இப்போ இருக்காங்க? ரசிகர் மன்றமாக இருந்தது. ரசிகர் மன்றமா இருந்த பொழுதே ஜெயிச்சு வந்து பதவியில் இருக்கிறாங்க தெரியுங்களா? 160 பேர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல. அந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவனாக இருக்கான்ல, ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கான்ல, அவனுக்கு சமமாவியா நீ? நான் டைரெக்டாக அரசியலாகவே கேட்குறேன், அவனுக்கு சமமாவியா நீ? அவன் நின்ன உடனே ஊராட்சி மன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டான். நீ 2 வாட்டி எம்எல்ஏ நின்று தோற்று போய் நிற்கிற, நீ அவனுக்கு சமமா? நீ எப்படி ஒரு முறை எம்எல்ஏ ஒரு முறை எம்பிக்கு? எம்எல்ஏ அவன் நின்று பார்த்த, எம்பிக்கு நின்று பார்த்த, செல்ஃப் எடுக்கலையே ராஜா. அப்போ என்ன அர்த்தம்? விஜயோடைய அடிமட்ட தொண்டன் இருக்கான் பாரு, அவனுக்கு கூட நீ நிகர் இல்லை அரசியல்ன்றதான் நிதர்சனமான உண்மை. இல்லை 18% என்டிஏ கூட்டணி வந்து ஓட்டு வாங்கியிருக்குன்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லிட்டு பெருமை பொங்க பேசுறாங்களே பாஜக. நீ அண்ணாமலை காரணம் நீ ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? ஒரு சின்ன பசங்க நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்கான்ல, அவனுக்கு நிகர் நீ இல்லை, அவ்வளோதான். உன்னுடைய அறிவு அவ்வளோதான், உன்னை மக்கள் வரவேற்ற லட்சணம் அவ்வளோதான்றது தெரிஞ்சுக்கோ. நீ வந்து உனக்கு பதில் இனிமேட்டு அந்த சின்ன பசங்களே சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட பேசிக்க. ஏன்னா சின்ன பசங்களை வச்சு தான் டீல் பண்ணோம். 2 ஸ்கூல் பசங்களை அடிச்சிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நேஷனல் பார்ட்டியோட ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் சின்ன பசங்கன்னு சொல்கிறீங்க. சின்ன பையன் தான் நம்மளை, என்னை விட சின்ன பையன் தான். காட்டுங்களா? நான் திரும்பவும் கேட்குறேன் குகன், ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜெயிச்சான்ல சின்ன பையன், அவனுக்கு நீ நிகரா? இல்லை, அவன் ஒரு பொறுப்பில் நின்று மக்கள்கிட்ட வந்து அவனுடைய அபிமானத்தை பெற்று வெற்றி பெற்று காமிச்சிட்டான்ல. உனக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது, இத்தனை எத்தனை கூட்டணி வச்சாங்க? அதில் ஒரு 6 கட்சின்னு நினைக்கிறேன். 6 கட்சி சேர்ந்து மத்திய அரசு சேர்ந்தும் செல்ஃப் எடுக்கலையே ராஜா. மக்கள் உன்னை எங்கே வரவேற்றாங்க? அப்போ உன்னை என்ன பார்த்துருக்காங்க? பரோட்டா மாஸ்டராக தான் பார்த்துருக்காங்க. கரெக்டுங்களா? நீ போய் பரோட்டா தானே சுட்டுக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் நம்மளே பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். உன்னை தலைவனா இங்கே யாரும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிச்சு வர போய் பரோட்டா மாஸ்டர் சொல்லலாம் ஏங்க? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? புத்தக அறிவு என்பது வேறு, பொது அறிவு என்பது வேறு. ரெண்டுக்குமே நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தர் நல்லா படிச்சிட்டான்றதுனாலே வந்து இங்கே வந்து பொது இடத்துல வந்து அறிவோடு நடந்துப்பான்னு நம்ம நினச்சோம்னாக்கா அதுக்கு ஒரு தவறான ஒரு உதாரணம் தான் அண்ணாமலை அவர்கள். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வேண்டியது? இன்னும் கொஞ்சம் போய் படிங்க. ஏன் தெரியுமா? உலக சாதனை படைத்தவர் அண்ணாமலை. 20,000 புத்தகம் வாழ்நாளில் படிச்சிருக்காரு தெரியுமா சார்? எங்கே அந்த மாதிரி ஒரு நபரை காட்டுங்க உலகத்தில் இது வரைக்கும். அண்ணாமலை ஏஜை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டேஸை சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 16 வருஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன வயசு கால்குலேட் பண்ணுங்கள். இந்த வயதிற்குள்ள 20,000 புத்தகம் ஒருத்தன் படித்தானா எத்தனை மணி நேரம் உட்காந்து படித்தா சாத்தியம்? 24 மணி நேரம் உட்காந்து படிச்சிருந்தா கூட அது படிச்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு பொழுது எவ்வளோ? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாக தூங்கணுங்க மினிமம். ஆமாம், நீ தான் 20,000 புத்தகம் படிச்சிருக்க, எப்படி படிச்சிருப்பேன்? இல்லை 20,000 புத்தகம் படிச்சிருக்கிறது முதல்ல சாத்தியம் கிடையாது. இதே புழுவினி நம்பர் 1. 20,000 புத்தகம் படிச்சு நீ வந்து கோயில்பட்டி வீரலட்சுமி வந்து சுதந்திரத்துக்கு போராடினாங்கன்னு சொல்லி பேசினது 2. 3வது இந்த மதன் டைரின்னு ஒரு பையன் தம்பி அடிக்கடி இப்போ நிறைய இதெல்லாம் மாட்டுவாப்பில் தெரியுமா? ஜேர்னலிஸ்ட் மாட்ட வைப்பாப்புல பல பேரை கேட்டீங்களா? மோதிரம் கொடுத்து பீர் கொடுத்தெல்லாம் அந்த சில விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாப்புல. அந்த தம்பிகிட்ட ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண மதன்ட்ட, தம்பி ஒரு 2 திருக்குறள் எழுதி கொடுங்க, என்ன பேசலான்னு சொல்லி கொடுங்க. எவ்வளோ கேவலம் புரிஞ்சுக்கங்க சார். அண்ணாமலை எவ்வளோ பெரிய மேதாவி, அதிமேதாவி. இப்போ வந்து லண்டனுக்கு போய் ஒரு படிச்சாராம். சரி படிச்சல, நீ வந்து இந்த ரஃபேல் வாட்ச்னு ஒன்று கட்டினேல, ஆமாம், அதுக்கு இது வரைக்கும் பில்லு கொடுத்தியா? இல்லை அது ஒரு துண்டு சீட்டில் கொண்டாந்து காமிச்சாரு பாருங்க. நான் பார்த்தீங்களா? துண்டு சீட்டு ஒன்று சேருதா? நான் சொன்னேன்னா துண்டு சீட்டு ஒன்று சேருது. நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, நீ அதுக்கு இன்னும் பில்லு கொடுக்கல. கரெக்டுங்களா? சரி, அது கூட ஓகே. இப்போ போய் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தேல்ல, அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வெளியிடு. அதையாவது வெளியிடு ராஜா, அதையாவது வெளியிட்டு என்னாச்சு? ஏன் அது வெளியிட்டேன்னா
ஒருத்தன் கல்வி அறிவு பெற்றும் பொது அறிவில் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கான்றது எங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும் அந்த சர்டிஃபிகேட்டு. அதுக்காக தான் கேட்டேன். நீ வெளியிட்டீங்கன்னாக்கா அப்புறம் பேசிக்கலாம். அப்போது தற்குறித்தனமான பேசுவதை தம்பி அண்ணாமலை வந்து தவிர்த்து கொள்ளலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி. நன்றி சார்.